Hallelujah. Hallelujah. I'm going to ask Pastor Alan John to lead us in an opening prayer. நாம் எல்லோரும் கண்களை மூடி இந்த வேளையில ஜெபிக்கிற நேரம். ஆண்டவர் தாமே அப்போஸ்தலர் நடபடிகளிலே 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இருந்தது. அநேகர் தொடப்பட்டு ஒவ்வொருவராய் பெரும் கூட்டத்தார் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆங்கிலத்தில் God's power was with them. Great number of people added to the church என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நீண்ட நாட்களாய் ஜெபித்து பலர் பல திசையிலிருந்து ஓடி வர வேண்டும் என்று சொல்லி கேட்டதின் விளைவாக ஆண்டவர் கிருபையாக இந்த இடத்தை தந்திருக்கிறபடினாலே எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துவதற்காகவே நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை கூட்டத்திலே ஆண்டவரே, இந்த இனாகிரேஷன், இந்த பிரதிஷ்டை விழாவிலே நீர் மகிமைப்படுவீராக. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், திரியேக தேவன் மகிமைப்படுவீராக. கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, நீர் ஒருவரே உம்மை மகிமைப்படுத்த இந்த நேரத்தை தருகிறோம். ஆண்டவரே, இதற்காக ஜெபித்த உழைத்த ஆண்டவரே ஆட்கள் நபர்கள் சொல்லி முடியாதது எல்லாரையும் உடைய பாதத்தில் வைத்து நீ ஒருமுறை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள், கர்த்தாவே இன்னும் வேலை முடியவில்லை, எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் ஒவ்வொரு இடத்தையும் திறந்து வைக்கும் பொழுதும் ஆண்டவரை பாடல் ஆராதனையும் செய்தியும் எல்லாமே உமக்கு மகிமை கொண்டு வர நாங்கள் ஜெபம் பண்ணி எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்தும் என்று சொன்னவர் நீர் இன்னும் மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 At this time I'm going to invite Pastor Venkatesh Williams to come forward and lead us in time of worship as preparation, and then we will have our ribbon cutting, and from then on we will have our service flowing. Pastor Williams அவர்களை குழுவில் அழைக்கிறேன். இப்பொழுது கர்த்தரை உயர்த்துகிற நேரம். Can we all lift our hands and shout a big hallelujah? Everyone shout a big hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு பெரிய ஹalleluya சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி, இயேசுவே நீர் வந்து இறங்குவீராக, இயேசுவே நீர் வந்து இறங்குவீராக, எங்க மத்தியில நீர் வந்து வாசம் செய்யும். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவரே நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம், அங்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அங்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அங்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அங்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அங்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா,
ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சூழலிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. 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 கட்டப்பட்டங்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்டங்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. அந்த செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். லூயா, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. நல்ல கைகளை தட்டி ஹalleluya. I request Dr. Paul to pray right now. உமது மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Right now, Brother David Daniels will cut the ribbon and declare open this building. At the same time, everyone who has the scissors, please cut it and open. I am very honored to be able to declare the worship center of New Life Assembly now open. And the Holy Ghost is free to come in this place tonight. ஹalleluya. எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம், ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய சமூகமும் ஆண்டவரே வழி நடத்தட்டும். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே எழுந்து கொள்வோம், எல்லாம் எழுந்திருப்போம். Can we all stand up to our feet and we're going to sing this song, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டுவோமா? பிரவேசிக்க வந்து
நன்மையாலே இருந்திட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. தந்திடுதே சொல்லுவோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. தூயவர் இயேசுவையே, தூயவர் இயேசுவையே, தூயவர் இயேசுவையே. கடைசி முறையாய் தூயவர் இயேசுவையே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. Can we just clap our hands and glorify the name of Jesus? Hallelujah, hallelujah. எல்லாரும் சேர்ந்து ஹalleluya சொல்லுமா. Hallelujah. The head of the church is Jesus. சபையின் தலைவர் இயேசுவே. எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? சபையின் தலைவர் இயேசுவே. மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளாது. நல்ல கைகளை தட்டுவோம். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya, ஹalleluya. பாதாளம் தோற்குமே. ஹalleluya, ஹalleluya. சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya, ஹalleluya. பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதானில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி. சாய்களை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி. என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைவர் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைவர் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல அவருடைய பிரசனம் வந்து இறங்குகிறது. In this place his presence will come and fill. எவைகளை இந்த பூலோகத்துல கட்டுகிறோமோ அவைகள் பரலோகத்துல கட்டப்படும். Whatever you bind here on earth will be bound in heaven, and whatever you release here on earth will be released in heaven. இந்த இடத்தை ஆண்டவர் ஒரு மேலறையாய் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆதி காலத்தில் 120 பேருக்கு மேலாக கூடி வந்த இடத்துல ஆண்டருடைய அபிஷேகம் வந்து இறங்கினது. அதே போல இந்த இடத்துல அவருடைய அபிஷேகம் வந்து இறங்கும் என்று விசுவாசிக்கிறோம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை அபிஷேகம் சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன அபிஷேகம். Father, anoint us, Father, on the upper room of Father, 120 gathered together. Many of us are gathered together. May your anointing come and fill us. Give us the power to be witnesses. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. கைகளை தட்டுவோமாக. உம்மை ஆராதிப்பே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை கையை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிடு மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிடு மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை
சத்தமாக தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உந்த நாமம் உயரணும், நீங்க மட்டும் மேன்மைப்படணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? 2 கரங்களை உயர்த்தி உம்முடைய நாமம் மட்டும் உயரணும். Only your name, Jesus. இன்றைக்கு ராத்திரி வேளையில குடும்பமாய் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். You have come as families together because this church is a family. இந்த தேவனுடைய குடும்பம், இந்த குடும்பத்துக்குள்ள சுகம், பலன், ஆரோக்கியம் வந்து இறங்கும். உங்களுடைய சுகவீனங்கள், உங்களுடைய பலவீனங்கள் மாறும். Your sicknesses will leave in the name of Jesus. This night is a night of healing. This night is a night of deliverance. கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உந்தன் நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. இன்னொரு தடவை உம்முடைய நாமம், உந்தன் நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை அசைத்து பாடுவோமா? அல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ கைகளை அசைத்து ஆவே ஆவே. அல்லேலூயா. யாவே ஆவே. அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உன் நாமம் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் நாமம் இயேசுவே உன் நாமம் உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் நாமம் உம் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். பேர் வேண்டாம், புகழ்ச்சி வேண்டாம். எங்களுக்கு ஒரு நாமம் வேண்டாம். We don't want a name. நாமம் உயரணும். I pray, oh Father, we don't want a brand. We don't want a person of this earth. Oh Father, taking the glory. Only you. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. For you are great. You do miracles so great. There is no one else
like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great. கைகளை உயர்த்தி இந்த இடத்துல அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. There is miracles happening in this place. Cancer கட்டிகள் உடையும். எல்லா விதமான சுகவீனமும் பலவீனமும் மாறி போகும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. There is no one else like you. நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. You are great, for you are great. You do miracles so great. There is no one else like you. கைகளை உயர்த்தி உங்க கைகளை உங்க தலை மேல வைத்து ஆண்டவரே எங்களை அபிஷேகிப்பீராக. வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே ஒரு புதிதான அபிஷேகம், ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகத்தை ஆண்டவரே ஊற்றுவீராக. எல்லா விதமான பழைய வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவிப்பீராக. பாவ கட்டிலிருந்து விடுவிப்பீராக. ஆண்டவரே சாப கட்டுகளிலிருந்து விடுவிப்பீராக. பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து விடுவிப்பீராக. எல்லா அந்தகார பிசாசின் ஆவிகள் எதிர் வல்லமைகளுக்கு விரோதமாய் நாங்கள் நிற்கிறோம். எல்லா விதமான கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால அறுத்து போடுகிறோம், அறுத்து போடுகிறோம். Like you. பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும், உம்முடைய சுகத்தினால் நிரப்பும், உம்முடைய பலத்தினால் நிரப்பும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீ பெரியவர், நீ பெரியவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் இந்த ராத்திரி வேளை நம்மோடு இருக்கிறார். He is here with us. நம்மோடு இருக்கிறார். Hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை அல்லேலூயா. கடைசி முறையா எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதித்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏற்கனவே நம்முடைய நடுவே இருக்கிற பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், God the Father, God the Lord Jesus Christ, God the Holy Spirit, you are already in our midst. நீர் ஏற்கனவே எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இது கர்த்தராலே ஆயிற்று. This is Lord's doing. வேறு யாரும் இதை செய்ததில்லை.
அவருடைய நாமம் மகிமைப்பட, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட, இந்த பட்டணத்துள்ள சபைகள், இந்த தேசத்துள்ள சபைகள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் இவைகளை நமக்கு உண்டாக்கி கொடுத்தபடியினால் அவருக்கே சகல கனம், மகிமை, துதி, புகழ், ஆராதனை உண்டாவதாக. I welcome all the World Assemblies of God representatives in online as well as who are present over here. We cordially welcome all of you. God bless you. We welcome all the pastors of the Assemblies of God in India and also all pastors from South India Assemblies of God and Tamil District Assemblies of God and Chennai Assemblies of God churches. All pastors and committee members of North India Assemblies of God and Assemblies of God East India, we welcome you all, sir. All pastors from Chennai Full Gospel Ministers Fellowship, the Genext and Synod of Pentecostal Churches, and also all pastors and members of mainline churches and independent churches, and all evangelists and ministry leaders from various organizations, we welcome you, sir. God bless you. All our design consultants and builders, suppliers and engineers, experts who stood along with us in this journey, we welcome all of you in this function. And friends of NLAG and all pastors, members of the NLAG family, நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி NLAG family சபை மக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி நீங்களே மனமு வந்து கொடுத்ததினாலே ஆண்டவர் இதை கட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் மற்ற சபைகளிலிருந்து வந்திருக்கிற விசுவாசிகள், ஊழியர்கள் அத்தனை பேரையும் கரங்கூப்பி உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. Praise from every nation, praises from every nation, praises from every nation. Praise from every nation, songs of adoration to the God of our salvation. Hallelujah. Glad Hosanna swinging, one giant choir singing, to the King of Kings we're bringing praises from every nation. Praises from every nation, praises from every nation. Praise from every nation, songs of adoration to the God of our salvation. Hallelujah. And Hosanna stringing, one giant choir singing, to the King of Kings we're bringing praises from every nation. Praises from every nation, praises from every nation.
longer can we just clap our hands and glorify Jesus. Amen. We have in our midst Reverend David Prakasham, the leader of Synod of the Pentecostal Churches, and I request him to lead us in prayer. நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அவர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார், நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். முடிந்தால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து ஆவியின் நிறைவை பெற்றவர்கள், அந்நிய பாஷையை பேசுகிறவர்கள் நன்றாக கர்த்தரை சில நிமிடங்கள் ஆவிலே நிறைந்து அவருடைய பிரசன்னத்திற்காக அவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah, hallelujah, hallelujah. We welcome your presence, Master. We welcome your glorious presence, O God. Shantula rabanduna mahraba rikaburu shantula rabha rikaburu shanta. மடியானாதி திட்டத்தின்படி மடியானாதி தீர்மானத்தின்படி சென்னை மாநகரிலே உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த மாபெரும் ஸ்டேடியத்தை எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்த உம்முடைய தயவிற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எங்கள் கரங்களை தட்டி நன்றியை துதியை ஸ்தோத்திரத்தை ஆராதனை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே நீர் தெரிந்து கொண்ட இந்த ஸ்தலம், இந்த ஸ்தலத்தில் என்னாலும் உம்முடைய மகிமை விளங்குவதாக, இந்த ஸ்தலத்தில் உம்முடைய கண்கள் என்னாலும் வைக்கப்பட்டிருப்பதாக, உம்முடைய செவிகள் இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் எப்பொழுதும் திறந்திருப்பதாக. இந்த ஆலயத்தை என் மகிமையால் நிரப்புவேன் என்று வாக்களித்த ஆண்டவர் உம்முடைய மகிமை இந்த ஆலயத்தில் நிரம்பி வழிவதாக, உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இறங்கி வருவதாக. இன்றைக்கு இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிற நாளிலே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். இந்த இடத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அடையாளங்கள் நடப்பதாக, பிணியாளிகள் சுகமடைவார்களாக, மாந்திரிக கட்டுகள் கட்டப்பட்டவர்கள் விடுதலை அடைவார்களாக. இந்த இடத்தை நாங்கள் ஒரு அறுவடையின் மையம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். திரள் திரளான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்தில் வந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே தேவன் என்பதை அறிந்து கொண்டு தங்கள் உள்ளங்களை மக்கள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எங்களுடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய பாஸ்டர் டி மோகனையா அவளுக்காக, அம்மாவளுக்காக, குடும்பத்தினருக்காக, சபையாருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நீண்ட கால தரிசனத்தை நீர் இன்றைக்கு நிறைவேற்றி அவர்கள் கண்கள் காண, இந்த தரிசனத்தை அவர்கள் பார்க்க, இந்த இடத்தில் ஊழியத்தை செய்ய உடைய பிள்ளைகளை பலப்படுத்தினீரே. சகரியா 2:4 சொன்ன வார்த்தையின்படியே மதில் இல்லாத பட்டணம் போல என் சபை இருக்கும், என்னுடைய சபையை திரளான ஜனங்களால் நிரப்பு என்று சொன்னவர் இந்த ஆலயத்தை திரளான மக்களால் நிரப்பி உம்முடைய மகிமையின் ஆசீர்வாதங்களை இந்த இடத்தில் கட்டளையிடுவீராக.
உமக்கே எல்லா மகிமை கனம் துதி செலுத்தி தொடர்ந்து நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் உடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். In the morning, in the evening, in the dark.
கைகளை தட்டி அந்த 100 பேர் உள்ள அந்த கொயருக்காக கைகளை தட்டி நாம் அவர்களை பாராட்டுவோம். இந்த வேளையில் எல்லாருமே எழுந்து நிற்போம். we are going to stand up to our feet. இந்த கட்டடத்தை நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரே இடத்துல வந்து நீ இறங்க போகிறீங்க. ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி பரலோகம் இறங்கி வரட்டும். God Almighty reign. Hallelujah. Hallelujah. For the Lord God Almighty reign.
நின்று கொண்டிருப்போம். இந்த இடத்தை நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த பிரதிஷ்டை பண்ணும்போது இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு கிரேட் கமிஷன், ஒரு பிரதான கட்டளையை கொடுத்தார். அதை நிறைவேற்றுவதற்காக முக்கியமாய் மேக்கிங் டிசைபிள்ஸ், சீஷர்களை உருவாக்க, அது மாத்திரமல்ல சுவிசேஷத்தை அறிவிக்க, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கும் நாம் கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ண இந்த இடத்துல தொடர்ந்து ஜெபம் நடக்க இதை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். பிரதான கற்பனையாகிய அன்பு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், எல்லாரிடத்திலும் அன்பாயிருக்கணும், எந்த மத ஜாதி வித்தியாசமின்றி அன்பாயிருக்கணும். அதற்காக நாம் இதை டெடிகேட் பண்ண போகிறோம். முதலாவது நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ராபர்ட் ஜெயராய், டெல்லியிலே ஊழியம் செய்து வருகிற கர்த்தருடைய தாசன், நம் தேசத்துக்காக நமக்காக ஜெபிக்கிறவர், குளோபல் கிறிஸ்டியன் சென்டர் என்ற ஒரு நல்ல ஊழியத்தை டெல்லியிலே கட்டி எழுப்பி அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் சீனியர் லீடர். அவருடைய தகப்பனார் இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தை அதிகமாக அன்பு கூர்ந்து கட்டினவர். ரெண்டாவது நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற மோகன் சி லாசரஸ் இவாஞ்சலிஸ்ட் அவர்கள் ஜெபம் பண்ண போகிறார்கள். டெடிகேஷன் ப்ரேயர். ஆண்டவர் அவர் ஒரு முறை இந்த இடத்துல வந்து 12 மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன் என்று அவருடைய டீமை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இருந்து 12 மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணார். கைகளை வைத்து இந்த தலைவர்களுக்காக பாராட்டுவோம். இப்பொழுது பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் அவர்கள் ஆங்கிலத்தில் ப்ரே பண்ணுவார்கள். ரெண்டாவது தமிழிலே மோகன் சி லாசரஸ் அவர்கள் டெடிகேட் பண்ணுவார்கள். எல்லாரும் கைகளை வைத்து நம்மை டெடிகேட் பண்ணணும். கை வைத்து எங்களை டெடிகேட் பண்ணுகிற ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக ஜெபத்துக்காக அன்பு கூற எங்களை பிரதிஷ்டை பண்றோம். இந்த கட்டடத்தை அல்ல, எங்களை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். Hallelujah. Loving Heavenly Father, we stand in your awesome presence this evening, giving you thanks and praise for what you have done before us. And our eyes have seen it, and we say, this is marvelous to us. Father God, we thank you this evening for this holy sanctuary that you have built for the ministries of this church here in Chennai. Lord, this ministry has a far-reaching effect beyond this city, beyond this state, throughout our nation and beyond our nation. And I thank you, Lord, for this enlarged place that you have given to them for their ministry. I thank you for the years of ministry of thy servant, our dear Pastor Mohan and Mrs. Mohan and their children. So faithfully they have served you here, shedding tears, Lord, fasting and praying and seeking your face for your perfect will to be done in and through their lives. And today we see the fruit of their labor in the form of this beautiful sanctuary that you have given to them. Lord, this sanctuary shall be known as a house of prayer unto all nations, in the name of the Father, Son, and the Holy Spirit. And we pray, mighty God, that every prayer that is offered in this place by your people, heaven shall always hear and come down to answer those prayers, to do mighty work in the city and in our nation, mighty God. We thank you, Father God, for your presence in this house. Without your presence, this will be another stadium. But it is your presence that declares this place as the sanctuary of the most holy God. We pray, mighty God, that your presence, along with the power of the Lord Jesus Christ, to proclaim the gospel, to heal the sick, to cast out demons, and Lord, to sing praises and worship unto you, as they plan to do 24/7, this sanctuary shall be open to anyone and everyone who would want to come here to enjoy your mighty presence that is already here in this place. Therefore, mighty God, this evening,
as Pastor has already spoken to us, it's not the building that we dedicate, it is our lives that we dedicate before you, O God. We thank you, Father God, for the hours of prayer, months and years of prayer, and the tears that they have shed have become fruitful before us, oh Father. This evening we pray for our dear pastor and his family, for all his associates, for all the members of this church. Lord, they will stick to the purpose of God in their lives, oh Father, to lift up the name of Jesus in this great nation of India and beyond, so that people shall come in. Oh, the weary ones shall come in to find rest for their souls. The sick ones shall come in to find healing to their bodies. And Lord, those who are troubled in their minds shall come here through the preaching of the gospel. They will receive healing for their minds as well. Therefore, this evening, in the name of the Father, Son, and the Holy Spirit, we, the people of God, say to you, Lord, bless this nation, bless this house, bless this sanctuary, O God, bless this people as we offer them to you as our loving sacrifice and dedication. We thank you for what you're about to do in this place in the days to come. Lord, this place shall be filled with people. On Sundays, they will have multiple services in this house, O Father. And Lord, that shall be a reality that we will always see and enjoy with our own eyes, O Father. Once again, we thank you for dear Pastor and Sister Mohan and the children and all the associates. We, Lord, give them in your mighty hands. Give them good health and strength in their bodies. Above everything, the anointing of your Holy Spirit, the grace of God to abound in every situation, in every ministry they are involving themselves in. We give you the praise, the glory, and the honor. In the most holy name of Jesus we pray. Amen, amen, amen. அப்படியே நாம் கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை நோக்கி, அவர் இந்த இடத்திலே முழுமையாய் ஆளுகை செய்து அவருடைய பரிபூர்ண சித்தத்தை இந்த இடத்தில் நிறைவேற்றும்படியாய் யாவரும் இருதயத்தை இணைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஊழிய குடும்பத்தை பிரித்து எடுத்து அருமையான பாஸ்டர் மோகன் அவர்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை கொடுத்து, தேசத்தின் எழுப்புதலை குறித்த தரிசனத்தை கொடுத்து, அவர்கள் மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற சித்தம் கொண்டு இந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி, பாடுகளிலும் நெருக்கங்களிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளிலும் தேவன் அவளை உருவாக்கி இந்த முழு தேசத்திற்கும் எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கட்டி முடித்து கொடுத்தார். அதற்காக முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா நாவும் ஆண்டவரை துதிக்கட்டும், எல்லா உதடுகளும் ஆண்டவரை துதிக்கட்டும். பரலோகத்தின் தேவனே இதை செய்து முடித்திருக்கிறார். பரலோகத்தின் தேவனே இதை கட்டி முடித்து தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் தன்னுடைய சேனையோடு எதிர்த்து நின்றான். பிசாசானவன் பல விதங்களில் இதை தடுத்துவிட தாமதம் பண்ண எழும்பி நின்றான். கர்த்தரோ ஜெயம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு வெற்றி சிறந்திருக்கிறார். சாத்தான் இன்றைக்கு வெட்கப்பட்டு போயின்னு இருக்கிறான். சாத்தானுடைய சேனைகள் நடுங்கி இருக்கிறது. எழுப்புதலுக்கான கர்த்தருடைய வேளை வந்துவிட்டபடியால் எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்ட இந்த ஆலயத்தை இன்றைக்கு நமக்கு கட்டி முடித்து கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முதல் பெரிய ஒரு ஆச்சரியமான மாற்றம் இந்த பட்டணத்திலே உண்டாக போகிறது. சென்னை பட்டணத்தில் இன்று உண்டாகிற எழுப்புதல் தான் இந்தியா முழுவதிலும் அசைவை உண்டாக்க போகிறது. தோமா ரத்தம் சிந்தின இடம், தோமா கோதுமை மணியாக விழுந்த இடம், இங்கிருந்து தான் அந்த எழுப்புதல் அக்கினி எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த தரிசனத்தை நம்முடைய தேவ மனிதருக்கு ஆண்டவர் கொடுத்தார். பாஸ்டருக்குள்ள இந்த தரிசனத்தை கொடுத்து ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்ற, எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த இந்த ஆலயத்திற்காக இன்னொரு முறை எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தர் வெற்றி சிறந்தபடியினால் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கர்த்தர் ஜெயம் எடுத்தபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சாத்தான் இன்றைக்கு வெட்கப்பட்டு போனதற்காக ஸ்தோத்திரம். பரலோகம் இன்றைக்கு மகிழுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகமே இந்த நேரத்திலே இந்த இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி இந்த தேவாலயத்தை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து எழுப்புதல் திட்டம் நிறைவேறவும், உம்முடைய பிரதான கட்டளை இந்த இடத்திலே நிறைவேற்றப்படவும், மந்தையில் இல்லாத ஆடுகள் எனக்கு அநேகம் உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று உம்முடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிற இடமாக சென்னை பட்டணமே தேவனுடைய மந்தைக்குள்ளே வரும்படியாய், கர்த்தரை ஆராதிக்க வரும்படியாய், இது தேவனுடைய பெரிய ஒரு தொழுவமாய் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்தில் தேவ மகிமை வெளிப்படும்படியாய் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின தேவ மகிமை, எருசலேம் தேவாலயத்தில் இறங்கின தேவ மகிமை இப்பொழுது இந்த ஆலயத்தை நிரப்புவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திரளான மக்கள் ரட்சிக்கப்படவும், அனைத்தனமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்ற வேத வசனம் இந்த இடத்திலே நிறைவேறுவதாக. வருகிற நாட்களில் தினந்தோறும் இந்த இடத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தினந்தோறும் அற்புதங்கள் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தினந்தோறும் இங்கே ஞானஸ்நானம் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சபை வளர்ந்து பெருகி முழு பட்டணத்திற்கும் இந்தியா தேசத்திற்கும் எழுப்புதல் அக்னியை கொண்டு போகும்படியாய் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அத்தனை பேர் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றவும், பரலோக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும், இந்த முழு ஆலயத்தையும் இந்த சபையின் மக்கள் யாவரையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக ஜெபித்த மக்கள், கொடுத்த மக்கள், உழைத்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த இடத்திலே மகிழ பண்ணுவீராக. தேவன் தன்னுடைய ஆலயத்திலே ஜனங்களை மகிழ பண்ணுகிற தேவன் என்பதை இந்த ஆலயத்திலே விளங்க பண்ணுவீராக. இதற்குள்ளே வருகிற அத்தனை பேரும் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுவார்களாக. இதற்குள்ளே வருகிற அத்தனை பேரும் இயேசுவை தரிசிப்பார்களாக, இயேசுடைய வல்லமையை காண்பார்களாக, இயேசுவை ஆண்டவர் என்பதை அறிவார்களாக. கர்த்தர் அதற்காகவே நீர் தெரிந்து கொண்டபடியால் உம்முடைய சித்தம் இங்கே நிறைவேறவும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படவும், எழுப்புதல் அக்கினி தேசமெல்லாம் பரவி செல்லவும் நாங்கள் இந்த ஆலயத்தையும் இதில் வந்து தொழுது கொள்ள போகிற அத்தனை பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். நீ தெரிந்து கொண்டு முன்னிறுத்தி இருக்கிற எங்க பாஸ்டர் அவர்களுக்காக, அருமை தம்பி சாட்விக்குக்காக, இந்த ஊழிய குடும்பத்திற்காக நாங்கள் யாவரும் இணைந்த ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதல் உம்முடைய பெரிய மகிமை இந்த இடத்தில் வெளிப்படுவதாக. உம்முடைய மகிமை வெளியரங்கமாவதை ஜனங்கள் காணட்டும். அதற்காக நீர் கட்டி கொடுத்த அந்த ஆலயத்தை உம்முடைய பாதபடியில் அர்ப்பணித்து நாங்கள் எத்தனை பேர் ஒருமனப்பட்டவர்களாய் எங்களுடைய கரங்களை உயர்த்தி, எங்களுடைய கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து நாங்கள் இதை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, தேவ திட்டம் இங்கே நிறைவேற்றப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதித்து அப்படியே உங்களுடைய இருக்கைகள் உட்காரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேளையில் we have some greetings and prayer that has to be followed. At this time we have great joy and privilege to have Dr. Grace Pinto, founder, Ryan Group of Institution. More than anything, she would love to be called a precious sister to Reverend D. Mohan. And so we welcome you, ma'am. Can we put our hands together and welcome her? Stotram, 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 hallelujah, hallelujah, hallelujah. My dear brother Mohan, congratulations. God has done it. Jesus has done it. God has cleared your doubts.
Job 8:7. Though your beginning is small, yet your later days would be increased abundantly. What a joy. Look at this. Look at this. Praising Jesus. Praising Jesus. Jesus is so happy today for you and your family. You're served. You're served. You're served. Andavare, Brother Mohan is a wonderful human being. He taught me to pray. He taught me to read Bible. This is my second home. This is my second home. I thank God. I thank my Jesus. I ask my Jesus to give long life to my brother. All the pastors, you are so privileged. New Life Church and AG Church, you are so privileged to get brother like Mohan, to pastor like Mohan, for all the people here. May God bless you. Continue praying for my brother. Jesus has done it. Stotram, stotram, stotram. Hallelujah. Can we give the Lord a big hand of praise? Nalla kaigala tatti ஆண்டவரை துதிப்போமாக. At this time, we have this esteemed privilege to have Dr. Paul Dinakaran, the chairman of Jesus Calls Ministries, to be in our midst. இந்த வேளையில அவர்கள் முன்பாக வந்து நமக்காக ஜெபம் பண்ணி தேவனுடைய குறுகிய ஒரு வார்த்தையை சொல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Can we just put our hands together and welcome him? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பல வருடங்களுக்கு முன்பதாக இங்கிலாந்து தேசத்திலே சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு மிகப்பெரிய சுவிசேஷகர் இருந்தார். அவர் இது போன்ற ஒரு அரங்கத்திலே ஒரு நாள் பிரசங்கிக்க வேண்டியதாக இருந்தது. அதற்கு முந்தின நாள் அந்த அரங்கத்திலே அவருடைய குரல் வளம் எப்படி இருக்கும் என்று சோதித்து பார்க்கும்படியாக அங்கு சென்றார். அந்த காலத்தில் எல்லாம் மைக் கிடையாது, ஸ்பீக்கர் சிஸ்டம் கிடையாது. நடு அரங்கத்தில் நின்று ஒரு வார்த்தையை கூறினார், தன்னுடைய குரலை சோதிப்பதற்காக. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. திடீரென்று கூரையிலே, உயர்ந்த கூரையிலே ஒரு சத்தம் கேட்டது. ஒரு மனிதன் அங்கு கூரையை பெயிண்ட் பண்ணி கொண்டிருந்தார், வர்ணம் பூசிக்கொண்டிருந்தார். அவர் இறங்கி வரும் வரைக்கும் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் காத்திருந்தார். கீழே வரும் பொழுதோ அழுது கொண்டே வந்தார், அழுது கொண்டே வந்தார். ஐயா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் அந்த தேவ ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கிறதா? யார் அது? எங்கு நான் கண்டுபிடிக்கலாம்? என்னுடைய பாவம் என்னை கொல்லுகிறது, என்னை வாட்டுகிறது, எனக்கு வழி சொல்லுங்கள் என்று அழுதார், அழுதார், அழுதார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் 50,000 பேருக்கு பிரசங்கிக்க முன்பதாக இந்த ஒரு மனிதனை இயேசுவிடம் கொண்டு வந்தார். ஒரு பாவமெல்லாம் மாறியது, அவருடைய வாழ்க்கை மாறியது. 50 வருடங்களுக்கு மேலாக இந்த செய்தியை பாஸ்டர் டி மோகன் அவர்கள், மிஸ்ஸஸ் கெட்சியால் மோகன் அவர்கள் இந்த சபையின் மேடையில் இருந்து உலகம் அனைத்திற்கும் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றும் அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவினிடம் வாருங்கள், இயேசு உங்களுக்கு ரட்சிப்பை தருவார், உங்களுக்கு சுகத்தை தருவார், உங்கள் கட்டுகளை நீக்குவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், தேசத்தை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அந்த குரல் பாஸ்டர் சாட்விக் மூலமாக, பாஸ்டர் பெஞ்சமின் மூலமாக இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் ஒலிக்க போகிறது. அவர்கள் மூலமாக மட்டுமல்ல, வருகிற ஒவ்வொருவர் மூலமாகவும்
உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்ற வார்த்தையின் மூலமாக உலகிற்கே ஒலிக்கப் போகிறது. இந்த நேரத்திலும் இந்த அரங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும் இந்த வேளையிலே உங்களுக்கும் ஆண்டவருடைய குரல் வருகிறது. இதோ உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி இங்கே இருக்கிறேன். இயேசு உங்கள் முன்னே இப்பொழுது நிற்கிறார். இந்த நேரத்திலே பாவ பாரம் உங்களை கொல்லுகிறதா, உங்களை வாட்டுகிறதா, உங்களை வேதனைப்படுத்துகிறதா? இதுவே நேரம், இதுவே நேரம். உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். இந்த நேரத்திலே ஒவ்வொரு பாவ பாரத்தையும் சுமந்து தீர்த்த இயேசு உங்கள் பாவ பாரத்தை நீக்குவார், சாபத்தை நீக்குவார். இருதயத்தை திறந்து இருக்கும் இடத்திலே, ஆண்டவரே என் பாவத்தை நீக்கும், என் பாரத்தை நீக்கும், இந்த பாவம் என்னை கொல்லுகிறது, சாபம் என்னை கொல்லுகிறது, இயேசுவே உமது இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுங்கள். இந்த நேரத்தில் அவருடைய ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது, உங்கள் குடும்பத்தினருக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு வரையும் இப்பொழுது பரிசுத்தமாக்குகிறார், பிரதிஷ்டை பண்ணுகிறார், அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார். கண்களை மூடி ஒரு வினாடி, இயேசுவே என் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியே, இந்த நேரத்திலே என் பாவத்தை சுமந்து கொள்ளும், என் பாவத்தை நீக்கும், சாபத்தை நீக்கும் என்று அழுவீர்களா? அழுங்கள். இந்த பாடலை நான் பாடும் பொழுது இருதயத்தை ஆண்டவருக்கு திறவுங்கள். அவருடைய மகிமை இப்பொழுது உங்களை நிரப்புகிறது. பாவம் இப்பொழுது உங்களை விட்டு அகலுகிறது, வேற அகலுகிறது, சாபம் அகலுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ரட்சிப்பின் ஆசீர்வாதம் இறங்குகிறது. வாய் திறந்து அழுவோம். இயேசுவை பார்த்து அழுங்கள். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கண்களை மூடியிருக்கும் இந்த நேரத்திலே, ஐயா என் பாடத்தை எல்லாம் இயேசுப்பா எடுத்துடணும், எனக்கு சாபமே வேண்டாம், என் குடும்பத்துல சாபமே வேண்டாம், எனக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்பீர்களா? இயேசுவுக்கு முன்பதாக எழும்பி நிற்போம், வெட்கப்படாமல் எழும்பி நிற்போம். உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் குடும்பம் அனைத்திலும் கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்கும். என்ன கட்டுகள் இருந்தாலும் இப்பொழுது அதை உங்களை விட்டு நீக்கும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக, நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக, நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக அவருடைய ஆலயமாக இன்று பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது இந்த அரங்கம் ஆசீர்வதிக்கப்படும். அதற்கான கிருபை இப்பொழுது இறங்குகிறது, இறங்குகிறது. வெட்கப்படாமல் இயேசுவே எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள், நான் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இருக்கும் இடத்தில் இயேசுவுக்கு முன்பதாக தைரியமாக எழுந்து நின்று உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசப்பா, உமது ஜீவன் அவர்கள் ஆத்மாவுக்குள்ள இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும் இயேசப்பா. இந்த பாரத்தோடு அவர்கள் திரும்பி போகக்கூடாது ராஜா. அவர்கள் பாரங்களை சுமந்திருக்கிறீரப்பா, சுமந்திருக்கிறீர். முதல் ரத்தத்தினால் அவர்கள் ஆத்மாவை கழுவும், என் ஆத்மாவையும் கழுவும் அப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எங்களை கழுவும், சுத்திகரியும், உமது ஆலயமாக மாற்றும் அப்பா, ஆலயமாக மாற்றும். எல்லா நோய்களும் இப்பொழுது அகலுவதாக, எல்லா பலவீன ஆவிகளும் நீங்குவதாக, பிசாசின் கிரியைகள் இப்பொழுது நீங்குவதாக. இவர்கள் அனைவரும் மகிமைக்குரியவர்களாக இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ்வார்களாக. உமது ஆசீர்வாதத்தை இந்த நாளில் இருந்து இந்த அரங்கத்திலே வைக்கிறோம். இது 1000 மடங்கு பெருகட்டும். இப்படியே மக்கள் ஆசீர்வாதம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. You may please be seated. Thank you. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. உயிரோடு எழுந்தவரே
உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை உயர்த்தி நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆமென். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஓசன்னா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வரும் பொழுது நீர் எங்களை உற்சாகப்படுத்துவீராக. உம்முடைய எழுப்புதல் ஆண்டவரே இந்த தேசத்தை தொடட்டும். இந்த எழுப்புதல் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து உலகமெங்கும் பரவி போய் உம்முடைய அக்கினி, உம்முடைய அபிஷேகம் கரைஸ்வராயர் கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். It's a great joy, it's a great privilege to have Reverend Abraham Thomas in our midst, the General Superintendent of the Assemblies of God of India. Can we put our hands together and welcome him to preach the word of God to us? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் ஏற்படுத்தின இந்த ஆச்சரியமான வடிவமைப்புக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Along with my executive brethren who are here, we want to register our appreciation and commendation to the senior pastor, the pastoral team, and the New Life Assembly of God family for their wonderful focus in realizing God-given vision to become a reality. ஆண்டவர் தந்த தரிசனத்தை செயலாக்கம் செய்ய அருமை போதகர் அவர்களுக்கும் போதகர் குழுமத்திற்கும் அருமையான திருச்சபைக்கும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவசங்க சபைகளின் சார்பில் நாங்கள் மீண்டும் பாராட்டை தெரிவிக்கிறோம். எல்லா நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் சபை விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுடைய தியாகத்திற்கும் உழைப்பிற்கும் ஜெபத்திற்கும் கர்த்தர் நிறைவான பலனை ஆத்துமாக்களாக தருவாராக என்று கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை கனத்திற்குரிய அன்பான ஊழியர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் நான் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். If you look at the invitation card, there was a scripture on top. அழைப்பிதழிலே ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். என் நாமம் இந்த தலத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கும்படி. மகாபெரிய ஆலயத்தை தேவன் தந்த ஞானத்தினாலும் தகப்பன் சவதரித்து வைத்த பொருட்களினாலும் சாலமோன் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்கிறார். அவன் ஆலய பிரதிஷ்டை செய்தபோது என் அதிகாரத்தில் தேவன் அந்த ஆலயத்தில் 3 முக்கிய செயல்களை செய்கிறார். 3 acts of God when Solomon dedicated the temple. ஒன்று, எல்லாரும் காண ஒரு அக்கினி இறங்கி வந்தது. எல்லா கண்களும் காண மகிமை நிரப்பினது. இந்த 2ம் வெளிப்படையாய் கர்த்தர் செய்த செயல்கள். தனி மனிதனுக்கு ஒன்றை செய்தார். அன்றிரவிலே சாலமோன் நித்திரைக்கு செல்கிறான். அவன் சொப்பனத்திலே தேவன் அவனோடு பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அக்கினி ஏறெடுக்கப்பட்ட பலியை அங்கீகரிக்க தேவன் கொடுத்த அடையாளம். மகிமை தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இறங்கின அடையாளம். சாலமோனுக்கோ சொப்பனத்தில் ஆண்டவர் வார்த்தைகளை கூறினார். எந்த ஒரு ஆலயத்திலும் தேவன் அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க நிறைவாய் இருக்க வேண்டிய 3 காரியங்களை அங்கு காண்பித்தார். ஆராதனையை அங்கீகரிக்கும் அக்கினி, ஜனத்தை ஆசீர்வதிக்கும் மகிமை, ஆலோசனை தரும் வார்த்தை. சாலமோனுக்கு அந்த வார்த்தையிலே தேவனாகிய கர்த்தர் அவன் பிரதிஷ்டை செய்த ஆலயத்திற்கு சாலமோன் என்ன பெயர் கொடுத்தானோ தெரியவில்லை, ஆண்டவர் அதற்கு 3 பெயர்களை கொடுத்தார். The 3 names that God gave to the temple that Solomon built. ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்கிறார், இந்த 3 பெயர்களையும் சொல்வதற்கு காரணம், இந்த ஆலயத்தில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், இந்த ஆலயத்தை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை மனதில் கொண்டு வெளிப்படுத்தலாக கர்த்தரதை சொன்னார். தேவன் அந்த ஆலயத்திற்கு கொடுத்த முதல் பெயர் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் இந்த ஸ்தலத்தை பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நாம் அதற்கு சாலமோனின் ஆலயம் என்று பெயர் வைக்கலாம். என் தேவன் அந்த ஆலயத்தை குறித்து கொண்ட முதல் யோசனை அது பலியிடும் ஆலயமாய் இருக்க வேண்டும். A temple of sacrifice. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. பழைய ஏற்பாட்டிலே ஆலயங்கள் இருந்தால் பலியிடப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பலியினால் தான் ஆலயமே வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் பலியாகி மனுக்குலத்தின் பாவத்திற்காக ரத்தம் சிந்தி இருக்காவிட்டால் சபை என்று ஒன்று தோண்டி இருக்காது. அந்த சபை கூடி வருவதற்கு இடம் ஒன்றும் அவசியமாய் இருக்காது. பலியிடும் ஆலயம் நினைப்பூட்டுவது என்ன? இந்த ஆலயத்திற்கு 2 வகை மக்கள் வருவார்கள். ஆண்டவருடைய ஜனம், அறியாத ஜனம். ஆண்டவருடைய ஜனம் இயேசுவின் திரு பலியினாலே வாழ்க்கை மாற்றம் கண்டு அவரை மகிமைப்படுத்த சொற்படி செய்ய வருகிறார்கள். மற்றவர்களோ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பலியின் வல்லமையினால் இந்த சபையின் ஜெபத்திற்கு பதிலாக கர்த்தர் அவர்களையும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பூட்டுவதற்காக கர்த்தர் அதை செய்திருக்கிறார். அதை விசுவாசத்தால் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் உம்முடைய பலியினால் எங்களை பிள்ளைகளாக்கினீர். ஆண்டவரே அந்த பலியின் மூலம் இன்னும் அநேகரை இந்த ஆலயத்திற்கு கொண்டு வர இருக்கிறீர். இது பலியினால் வந்த ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்து அருமையான சகோதர சகோதரிகள் விசுவாசிகளோடு நான் நேரடியாக பேச விரும்புகிறேன். மறந்து விடாதிருங்கள், இது பலியிடும் ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் உதடுகளின் காளையாகிய பலியை ஆண்டவர் நமக்கு செய்தவைகளுக்காக, செய்ய போகிறவைகளுக்காக நிறைந்த உள்ளத்தோடு விசுவாச எதிர்பார்ப்போடு படைப்பதற்காக இங்கே வருகிறோம். இன்று ஆண்டவர் செய்த இந்த அற்புத செயலுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பல ஆண்டு ஜெபத்திற்கும் உழைப்பிற்கும், ஆண்டவரே முயற்சிக்கும் பிரயாசத்திற்கும் நீர் தந்த அற்புதமான பதிலுக்காக எங்கள் உதடுகளின் காளையாகிய காணிக்கையை உங்களுக்கு படைக்கிறோம் கர்த்தாவே என்று படைக்க கரங்களை உயர்த்த கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். At the temple of sacrifice we offer the sacrifices of our lips, thanksgiving. 141 சங்கீதம் 2வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் மாலையிலே பிரார்த்தனை செய்வது வழக்கம், கைகளை உயர்த்தி செய்வது வழக்கம். என்னுடைய கையெடுப்பு உமது சமூகத்தில் பலியாக வருவதாக. இது பலியிடும் ஆலயம், துதி பலி மட்டும் அல்ல. ஆண்டவருக்கு நேராக ஜெபத்தை, பிரார்த்தனையை பலியாக செலுத்த கர்த்தர் இந்த ஆலயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஆலயத்திற்குள் கால் வைக்கும் போதெல்லாம் தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்ய, பரிந்து பேச, உள்ளத்தை ஊற்ற கர்த்தர் இன்னும் கிருபை தருவாராக. இந்த தேசம் முழுவதிலும் உலகின் பல இடங்களிலும் இது ஜெபிக்கும் சபை என்று அறியப்படுகிறது. அந்த ஜெபத்தின் ஆவி இன்னும் அதிகமாய் ஊற்றப்பட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இது கர்த்தாவே ஜெப பலியை ஏறெடுக்கும் ஆலயமாக இருக்க, தொடர்ந்து இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The temple of sacrifice also reminds that everyone who comes here ought to live a life of a living sacrifice. பலியிடும் ஆலயம் சொல்வதென்ன? இந்த இடத்திற்கு வந்து உட்கார்ந்து போவது பெரிதல்ல. வாரத்தின் 7 நாட்கள் உலகத்தில் வாழும்போது நீங்கள் ஜீவ பலியாய் வாழ வேண்டியவர்கள் என்று நினைப்பூட்டும் ஆலயம் இது. கரங்களை உயர்த்தி அப்படியே எங்களுக்கு நினைப்பூட்ட கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலே, ரோமன்ஸ் 15:15, அவன் தன் ஊழியத்தின் முயற்சியினாலே, ஊழியத்தின் பலனினாலே அவன் மனதிலே ஆண்டவருக்கு ஒரு பலியை படைக்க அவன் விரும்புகிறான். அவன் சொல்கிறான், இத்தனை ஆண்டு இந்த ஊழியத்தின் மூலமாக நான் தேவனுக்கு கொடுக்க விரும்பும் பலி புறஜாதியாராகிய பலியை அவருக்கு கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபையின் மக்களே, மறந்து விடாதிருங்கள், இது பலியிடும் ஆலயம். இந்த ஆலயத்தின் நோக்கம் என்ன? ரட்சிக்கப்படாத ஏராளம் பேர் வெளியே இருக்கிறார்கள், கோடிக்கணக்கானோர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இங்கு ஏறெடுக்கப்படும் ஜெபத்தின் மூலமும் செல்லும் வார்த்தையின் மூலமும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு வந்து வாழ்க்கை மாற்றம் அடைந்து சுபாவ மாற்றம் அடைந்து அவரை சந்திக்கும் நாளிலே அவர்கள் தேவனுக்கு பலியாக உருவாக இந்த சபை இயங்க கர்த்தர் கிருபை தருவாராக. 1000 வருட அரசாட்சியிலே நடக்கும் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் எல்லாரும் காணிக்கை கொண்டு வருவார்கள். அதோடு சேர்ந்து புறஜாதியாராகிய சகோதரரை காணிக்கையாக கொண்டு வருவார்கள். சபை விசுவாசிகள் யாவரும் கரங்களை உயர்த்த கேட்கிறேன். ஆண்டவரே, இது பலியிடும் ஆலயம். உம்மை அறியாத மக்கள் வாழ்க்கையில் மாற்றமடைந்து உமக்கு பலியாக மாற வேண்டும். அதற்குத்தான் இந்த சபை இருக்கிறது கர்த்தாவே. இதுவரை இருந்ததை விட பல மடங்கு இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இது பலியிடும் ஆலயம். ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கு இன்னொரு பெயரை கொடுக்கிறார். 15வது வசனத்திலே 16வது வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயம், a temple that has my name. ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கு கொடுத்த பெயர், என் பெயரை அதற்கு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு படைப்பாளி தான் படைத்த பொருளுக்கு எந்த பெயரையும் வைக்கலாம். ஆனால் தன் பெயரை வைப்பான் என்றால் அந்த பெயரை காப்பதற்காக தேவையான எல்லாவற்றையும் அதற்கு செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அருமையான தேவ சபையே, இந்த சபை ஒரு ஸ்தாபனத்திற்குள்ளாக இருந்தாலும் இந்த சபை இருப்பதின் நோக்கம் தேவ நாமத்தை உயர்த்துவதற்காக, தேவ நாமத்தை பிரசித்தப்படுத்துவதற்காக. இங்கு செய்யப்படும் அனைத்தும் பிரதிஷ்டை. நம்மை நாம் படைத்தோம். நாம் அனைவரும் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் சபை விசுவாசிகள் படைக்க கேட்கிறேன். இந்த சபையாராகிய நாங்கள் செய்யும் அனைத்தும் இயேசுவின் நாமத்திற்காக, செய்யும் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் வாழ்க்கை, எங்கள் செயல், எங்கள் ஆராதனை, எங்கள் ஊழியம் இதுவரை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருவதை போல இந்த ஆராதனை ஆண்டவரே பிரதிஷ்டைக்கு பின்பு பல மடங்கு இயேசுவின் நாமம் உயர்வதற்காகவே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்டது. என் தேவனின் எதிர்பார்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இங்கே கூடி வருவது அந்த நாமத்தை உயர்த்துவதற்காக. நாம் ஜெபிப்பது அந்த நாமத்தினாலே. நம்முடைய வாழ்க்கையில் நன்மை கிடைப்பது அந்த நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் வேறு எங்கும் நடக்காதது இயேசுவின் நாமத்தில் இங்கு நடக்கிறது என்று அறியப்படுவதற்கு இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும் ஆலயமாக கர்த்தரை வைத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசி முந்தின வசனத்தில் 21வது வசனத்தில் என் ஆண்டவர் அதற்கு இன்னொரு பெயரை கொடுக்கிறார். சாலமோனே, நீ கட்டின ஆலயத்திற்கு I give another name. It's an exalted temple. அது உன்னதமான ஆலயம். ஹல்லேலூயா. நேர்த்தியாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்திற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் இதற்கு கொடுக்கிற பெயர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயம் என்றல்ல, உன்னதரின் ஆலயம். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் இதன் தலைவராய் இருப்பதனால் இது உன்னத ஆலயம். இங்கு வந்து தேவனை ஆராதிக்கும் போது உன்னதத்தின் பலன் இறங்கி வருகிறபடியால் இது உன்னத ஆலயம்.
இங்கு வந்து தேவனை ஆராதிக்கிற மனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின் வாழ்க்கையினாலும் தேவ கிரியையினாலும் உன்னதங்களில் வீற்றப்பட்டு அங்கிருக்கும் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்க கர்த்தர் ஒவ்வொரு ஆராதனையிலும் கிரியை செய்வதனால் இது உன்னதமான ஆலயம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அதைவிட மேலாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினதின் காரணம் இது மக்களை உன்னதத்திற்கு தயார்படுத்தும் ஆலயம். விசுவாசித்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. மனித வாழ்க்கையின் முடிவு இம்மைக்குரியதல்ல. மகிமை நிறைந்த ஒரு எதிர்காலம் உண்டு. உன்னதம் இருக்கிறது. நம்மை சேர்க்க உன்னதத்திலிருந்து ஒருவர் ஒரு நாள் இறங்கி வருவார். அன்று ஆயத்தம் உள்ளவர்களாக, அநேகரை ஆயத்தப்படுத்தினவர்களாக இருக்க வேண்டும் என்று உன்னதத்தை இலக்காக வைத்த ஆலயமாக இது இருக்கிறபடியால் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 3 பேர்களை சொன்ன தேவன் இந்த சபைக்கு 3 ஆசீர்வாதத்தை, இந்த ஆலயத்திற்கு 3 ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணினார். அவர் சொன்னார், என் கண் இதன் மேல் இருக்கும், என் செவிகள் திறந்திருக்கும், என் இருதயமும் திறந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்வீர்களா? அவருடைய கண் இந்த ஹல்லேலூயா. இறுதியாக இதற்காக நாம் எதிர்பார்க்க, ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவருடைய கண்கள் இந்த ஊழியத்தின் மேல், ஏன் நம்ம எல்லாருடைய ஊழியங்களின் மேலும் ஏன் திறந்திருக்க வேண்டும்? கற்றுக் கொடுப்பதற்காக, கவனித்துக் கொள்வதற்காக, வாய்ப்பை தேடுவதற்காக. ஹல்லேலூயா. நம்ம இங்க வரும்போதெல்லாம் தேவையான பொருத்தமான ஆலோசனை, போதிய ஆலோசனை, தேவனுடைய கண்கள் அவரவரின் தேவையை பார்த்து அருளி செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. எதிர்பார்க்கிற எல்லாரும் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருடைய நாமத்தினால் கேட்கிறேன். அவருடைய கண் சபையில் ஏன் திறந்திருக்க வேண்டும்? எதிராளி ஒருவன் இருக்கிறான். எதிராளி இடையூறு, இடைஞ்சலைகளை கொண்டு வருவான். அவன் செயல்கள் செல்லாமற் போக பண்ணுவதற்கு ராப்பகலாய் தூங்காமல் கண் விழித்து தம்முடைய திருச்சபையை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய திருக்கண்கள் இந்த சபையின் மேலும் இந்த ஊழியத்தின் அனைத்து முயற்சிகளின் மேலும் மூடாமல் விழித்திருந்து பாதுகாப்பதாக, அனைத்திலும் வெற்றி அடைய செய்வதாக. ஹல்லேலூயா. அவருடைய கண் மேல் கவனமாய் இருக்க காரணம், அவரை பற்றும் இருதயம் உள்ளவர்களுக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஏராள வளர்ச்சிக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த சபையின் மூலம் இந்த தேசமும் அநேக தேசங்களும் தேவ வெளிச்சத்தை காண்பதற்கு ஊழியர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல, அநேக ஊழியங்களுக்காக தாங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு எந்த வாய்ப்பு, எப்பொழுது என்று அவருடைய கண்கள் வாய்ப்பை தேடுவதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபம் என்றும் நம் அனைவருடைய ஜெபமும், ஆண்டவரே, இங்கு ஒரு நபர் வந்து ஜெபித்தாலும், திரள் கூட்டம் ஜனங்கள் ஜெபித்தாலும், இதுவரை ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்ததை போல ஒரு ஜெபத்திற்கு கூட உம்முடைய காது அடைத்திருக்க கூடாது. அது பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த விசுவாசி ஜெபித்தாலும், நேற்று மனம் திரும்பி வந்தவர் ஜெபித்தாலும், பட்சபாதம் இல்லாமல் பதில் கொடுப்பதற்கு ஆண்டவரின் செவிகள் திறந்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்கிறார், இவை 2 மட்டுமல்ல, என் இருதயமும் திறந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கேட்பதை கொடுக்க அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஆனால் அவர் விரும்புவதை கொடுக்க அவர் இருதயம் திறந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When God's heart is open, God will pour out of his desire. It will be beyond our asking. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுப்பதற்கு என் தேவனின் இதயம் இந்த ஆலயத்தின் மேல், ஆலய குடும்பத்தின் மேல், ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் திறந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நினைத்திராத வளர்ச்சி, நினைத்திராத தாக்கம், எதிர்பார்த்திராத ஒரு பெரிய எழுப்புதலுக்கு தொடர்ந்து தேவன் இந்த சபையை கருவியாக வைக்கப் போவதற்காக கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இது ஒரு ஸ்தாபனத்திற்கு மட்டும் உரிய சபை அல்ல. இந்த தேசம் முழுவதற்கும், தேசங்களுக்கும் கர்த்தர் தாம் விரும்பினதை கொடுத்து செய்வதற்கு கர்த்தர் அமைத்த அற்புத படைப்பு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம் எல்லாரும் பண்ணுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கேட்டதை தந்தீர். ஆண்டவரே, நாங்கள் விரும்பினதை தந்தீர். உமது இதயம் திறந்து இதற்கு அப்புறம் நாங்கள் கேட்காதவைகளை எங்கள் பாதையில் குவிக்கும் தேவ கிருபையை காண கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த கிருபை பெருகுவதாக.
அந்த கிருபை பெருகி இது பலியிடும் ஆலயமாகவே தொடர்ந்து இருக்க அநேக ஊழியங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் அற்புத மாதிரியாயிருக்க என் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவர் தமது ஊழியருக்கும் மனதில் கொடுத்திருக்கும் அத்தனை தரிசனங்களும் பாரங்களும் திட்டங்களும் ஒன்று விடாமல் நிறைவேறுவதற்கு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, அவை எல்லாவற்றிலும் தேவன் தமது நாமத்தை தரிப்பாராக, நிறைவேற்றுவாராக, ஆச்சரியமான கிருபை விளங்க செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் உம்முடைய மகத்துவமான செயல் எங்கள் ஒவ்வொரு மூலம் வருவதற்கு எங்களையும் இன்று அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் படைக்கிறோம். கர்த்தர் அதை செய்வாராக. கண்களை மூடி கர்த்தருக்கு நேராக உள்ளத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் பிரதான காரியம் உமக்கு பலி செலுத்துவது என்பதை ஒரு விசுவாசி மறந்துவிடக் கூடாது. என் வாழ்க்கையின் அடுத்த முக்கிய காரியம் என் இயேசுவின் நாமத்திற்கு பங்கம் வராமல் அதை மேன்மைப்படுத்தி காட்டுவது மறந்துவிடக்கூடாது. என் ஆண்டவரே, உன்னதராகிய உம்மை உயர்த்தி காண்பிக்க கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து இரக்கம் பாராட்டுவீராக. என் ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவரே, தேவாலயத்திலும் பெரியவரே, உம்முடைய மகத்துவமான கிருபைக்காக, நீர் வாய்க்க பண்ணின இந்த மேலான நன்மைக்காக திரளான ஜனங்கள் உம்மை கூடி ஆராதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய வல்லமையினால் உள்ளூக்கம் பெற்று உமக்கென்று பணி செய்வதற்கு திரளாய் செல்ல முன்னோக்கம் கொண்டு ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த அமைப்பிற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து இந்த தேசம் இயேசுவின் பாதத்திற்கு வருவதற்கு இன்னும் தேவையானதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிவீராக, சகாயம் பண்ணுவீராக, இரக்கம் செய்வீராக. இந்த இடத்திலே கர்த்தாவே, உம்முடைய மகிமை நிரப்புவதாக மட்டுமல்ல, தங்கி இருப்பதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நிறைத்து நடத்தும். உமது நாமம் மகிமைப்பட தொடர்ந்து நடத்தும். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட தொடர்ந்து காரணமாக்கும். இயேசுவின் அற்புத நாமத்தில் வேண்டி கேட்கிறோம், ஆச்சரிய பிதாவே, ஆமென். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே கைகளை உயர்த்தி வசித்திட விரும்பிடும் தெய்வமே, விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கைகளை உயர்த்தி செல்வோமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. அப்படி எழுந்திருந்து கைகளை உயர்த்தி, எல்லாரும் எழுந்திருந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம். கடைசி முறையாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். நல்லா கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. ஹalleluya. அவருடைய பிரசன்னம். ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். இன்றைக்கு ஒரு வெற்றியின் நாள்.
எங்களுக்கு நீர் கொடுத்த ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வழக்குகள், கூட இருந்தவர்கள் எதிரானது, நம்பினவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லாமல் போனது, இப்படி நிறைய பிரச்சனைகளின் மத்தியில எங்களை நீர் இன்றைக்கு வெற்றி பெற பண்ணினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது என் ஊழியக்காரரின் சுதந்திரம் பங்குமாய் இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படியே எங்கள் பாஸ்டர் மோகன் அவர்களுக்கு நீர் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஊழியம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உம்முடைய அடியானோடு நீர் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். சபை மக்கள், மூப்பர்கள், தலைவர்கள், ஏரியா பொறுப்பாளர்கள், இதற்காக செயல்பட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இங்கே வந்திருக்கிற தலைவர்கள் எல்லாரும் வாழ்த்தி பேசின அந்த நல்ல வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு பலிப்பதாக ஆசீர்வதியும். வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நல்ல சுகத்தோடு நல்ல பலனோடு இன்றைக்கு இந்த திறப்பு விழாவுக்கு நாங்கள் சென்றோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல பலனை தந்தார் என்று சொல்லக்கூடிய அளவில் இதை ஆசீர்வதியும். இதை ஒரு ஹீலிங் சென்டராக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, இதை ஒரு சால்வேஷன் சென்டராக, ரட்சிப்பின் மையமாக இதை நீர் எல்லாரும் சொல்லுங்க, இதை ஒரு ரட்சிப்பின் மையமாக, ஒரு சுகம் பெரும் மையமாக இதை ஆசீர்வதிப்பீராக. இது ஒரு ஜெப மையமாக ஆசீர்வதிப்பீராக. இது ஒரு எழுப்புதலின் மையமாக ஆசீர்வதிப்பீராக. கலங்கினவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள் எங்களை சுற்றி திரளாயிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இங்க வந்து அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் மகிழ்ச்சியின் மையமாக இந்த இடத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வசனம் நிறைந்த மையமாக இதை ஆசீர்வதியும். கேட்கிற எல்லாரும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற அப்படி செய்யும். வந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தோட அனுப்பும். எங்களுடைய இந்திய தேசத்தில், எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் இதைவிட பெரிதான காரியங்களை காண வல்லமையாய் கிரியை செய்கிற ஆவியானவரே, எல்லா இடங்களிலும் நீர் ஊற்றப்பட்டு உம்முடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கிக்கும் போது போதகர் சொன்னபடி இந்த ஸ்தலத்தில் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே ஒரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிடைக்கும் அனைத்து ஆசீர்வாதமும் இதற்குள் வருகிறவர்களுக்கு கிடைக்க இந்த நாள் துவங்கி நீர் கிரியை செய்யும். எல்லாரும் கிருபைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை கனம் துதி நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்ந்தேர்ச்சியான வழி நடத்துதல், கிருபை, ஐக்கியம் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இந்த நியூ லைஃப் ஏஜி மினிஸ்ட்ரியோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். வந்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட அவருடைய சந்தோஷத்தை அனுப்பி, சமாதானத்தை அனுப்பி உங்களோடு வருவாராக.